சஞ்சு சாம்சனை பேன் பண்ண போறாங்களா? சாமி கும்பிட்டது ஒரு தப்பாயா? சஞ்சு சாம்சனை இப்ப செமிஃபைனல்ஸ்ல இருந்து பேன் பண்ண போறதா நிறைய பேர் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவரு வயலேஷன்ஸை வந்து மீறிட்டாரு, இந்த மாதிரி சாமி கும்பிடுறதெல்லாம் தவறு, அங்க ரிலீஜியஸ் விஷயம்லாம் செய்யக்கூடாது, அதே மாதிரி இந்த கிரிக்கெட் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து டேமேஜ் பண்ணிருக்காரு, அவர் ஹெல்மெட்டை தூக்கி போட்டிருக்காரு, பேட்டை தூக்கி கீழே போட்டிருக்காரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் செஞ்சதுனால ஐசிசி இருந்துகிட்டு அவரை பேன் பண்ண போறாங்க, செமிஃபைனல்ஸ்ல அவர் இந்தியாக்காக விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அப்படி பேன் பண்றதா இருந்தா இதோட வஸ்தா என்னென்னமோ வந்து பண்ணிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல விரும்பல. என்னென்னமோ வந்து சிம்பாலிக்கா என்னென்னமோ கிரவுண்ட்ல உட்காந்து காமிச்சிருக்காங்க. அவங்களாம் பேனே பண்ணல. இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான். அந்த இடத்துல அவர் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு. எமோஷனல் ஆனதுனால இந்த மாதிரி பேட் தூக்கி போடுறதா இருக்கட்டும், இல்லைன்னா ப்ரே பண்றதா இருக்கட்டும் அப்படின்ற விஷயங்கள்லாம் பண்ணாரு. ஈவன் அவர் அந்த ரிலீஜியஸா கூட எதுவுமே வந்து தூண்டல. அவர் எல்லா சாமியும் வேண்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அவர் செமிஃபைனல்ஸ் விளையாட மாட்டாரு, பேன் பண்றவான்னு சொல்லலாம். சத்தியமா ரூமருங்க. ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் பண்றதுக்காக வாண்டடா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனா வார்னிங் கொடுப்பாங்க, இல்ல ஏதாச்சும் ஃபைன் பே பண்ண சொல்லுவாங்க. மேக்ஸிமம் அவ்வளவுதான். அதை தாண்டி அவர் செமிஃபைனல்ஸ் விளையாட மாட்டாருலாம் வந்து கதையே கிடையாது. அவரு செமிஃபைனல்ஸ்ல விளையாடுவாரு. இந்தியாவுக்காக இன்னும் நிறைய ரன்ஸ் நிச்சயமா வந்து அடிப்பாரு. இந்தியாவும் செமிஃபைனல்ஸ்ல வின் பண்ணும், கப்பையும் அடிக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் நம்புறேன். நீங்களும் தைரியமா இருங்க மக்களே. சோ சஞ்சு சாம்சன் நிச்சயமா விளையாடுவாரு. இந்தியாவும் கப்பு ஜெயிக்கும். ஜாலியா மேட்ச் பாருங்கன்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.